Welcome everyone. 12th standard, subject commerce, unit 5, chapter 15, topic recent trends in marketing. In our previous video, we had discussed about meaning and definition of marketing mix. So அதோட 14th chapter வந்து complete ஆகுது. இப்போ நம்ம பார்க்க போறது chapter 15. அதுல recent trends in marketing. So chapter 15ல recent trends in marketing, அதாவது சந்தையிடுதலில் நவீன போக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோல. Then see here students, recent trends in marketing. So the market scenario in the world today is changing very rapidly. என்ன பண்றாங்க, இப்போ மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு சினாரியோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ nowadays பார்த்தோம்னா today changing very rapidly, ரொம்ப பெரிய அளவில் ரொம்ப மாற்றத்தையுடைய ஒரு மார்க்கெட் சினாரியோ தான் இப்போதைக்கு இருக்கு. The boundaries of nations are disappearing for exploiting the opportunities of business. ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் நம்ம நேஷ்னலை விட இன்டர்நேஷ்னலி பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய பெருகிடுச்சு. ஸோ இப்போ இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் தான் என்ன இருக்குது அதிக லெவலில் ஆயிடுச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. டுடேஸ் கஸ்டமர்ஸ் ஆர் குளோபல் அண்ட் எக்ஸிபிட் இன்டர்நேஷ்னல் கேரக்டரிஸ்டிக்ஸ். இப்போ இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸும் குளோபல் லெவலில், அதாவது உலகளாவி என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய டிரான்சாக்ஷன்ஸை செய்கிறாங்க. அண்ட் எக்ஸிபிட் இன்டர்நேஷ்னல் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன பண்ணுறாங்க, உலகளாவிய அந்த செல்லிங் பையிங் ஹேபிட்ஸோட இருந்துட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ எதனால் இந்த மாதிரியான மாற்றம் வந்தது, ஸோ இந்த நவீன போக்கு எப்படி ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிஸோட டெவலப்மெண்ட்ஸ்னால தான். ஸோ இந்த டெவலப்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால தான் என்ன பண்ண முடியுது, இந்த மாதிரி இன்டர்நேஷ்னலி நம்ம வந்து என்ன பண்ண முடியுது, பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கெட் பண்ண முடியுது. அண்ட் இந்த மாதிரியான பிஸ்னஸை பெரிய அளவில் நம்மளால் செய்ய முடியுது அப்படின்னு சொல்லலாம். ரேபிட் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன், லிபரலைசேஷன் and mobility of people across the world. என்ன பண்ணுறாங்க, ஸோ இப்போ உலகளாவி என்ன பண்ணுறாங்க, நிறைய டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆகட்டும், இது எல்லாமே, அதாவது லிபரலைசேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் வந்தது. இந்த மாதிரியான மொபிலிட்டி ஆஃப் பீப்புள். ஸோ என்ன பண்ணுறாங்க, பீப்புள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது, ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறது, ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகிறது, இந்த மாதிரி நிறைய அவங்களுடைய மொபிலிட்டியும் அதிகப்படியானதுனால, அந்த வேர்ல்டு வைடு இருக்கிறதுனால என்ன ஆயிடுச்சு, அவங்களுடைய அந்த நம்மளுடைய மார்க்கெட்டையும் நம்ம என்ன பண்ணுறோம், வேர்ல்டு வைடு நம்ம இன்டர்நேஷ்னலி டெவலப் பண்ணுறோம். ஸோ தேர் பையிங் ஹேபிட்ஸ் ஆர் ஃபாஸ்ட் varying and so are the fortune of various organizations. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து என்ன ஆயிடுச்சு, பையிங் ஹேபிட்ஸும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நிறைய பொருட்களை வாங்கக்கூடிய அந்த சக்தி வந்து மக்களுக்கு கிடச்சிருச்சு. ஸோ அதே மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன்ஸும் நிறைய வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு, தோன்ற ஆரம்பிச்சிருச்சு. இன் த குளோபலைஸ்டு பிஸ்னஸ் என்விரான்மெண்ட், the marketer must move goods faster and quicker to satisfy the consumers' needs and wants by serving the best quality goods and services. என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி குளோபலைஸ்டு பிஸ்னஸில் நம்ம என்ன பண்ணுறோம், உலகளாவிய அந்த பிஸ்னஸில் அந்த என்விரான்மெண்ட் அந்த சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டர் மஸ்ட் மூவ் குட்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஃபாஸ்டர் அண்ட் குவிக்கர். எதுக்காக இந்த மாதிரி ரொம்ப அதிவேகமாக அந்த குட்ஸை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஆக்டிவிட்டி நம்ம செய்கிறோங்கிறது முதல்ல தெரியும் நமக்கு. அது மட்டும் இல்லாமல் எதற்காக, சாட்டிஸ்ஃபை த கன்சியூமர்ஸ் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் பை சர்விங் த பெஸ்ட் குவாலிட்டி. என்ன பண்ணுறாங்க, அந்த கன்சியூமர்ஸினுடைய நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக, அவங்களுக்கு ஒரு சர்வீஸ் செய்கிறதுக்காக, அண்ட் பெஸ்ட் குவாலிட்டி குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப பெஸ்ட் குவாலிட்டி குட்ஸ் அண்ட் அதனுடைய சேவையை அவங்களுக்கு அளிக்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரியான நவீன போக்கை நம்ம என்ன பண்ணுறோம், கையாளுறோம். தேர்ஃபோர் மார்க்கெட்டர்ஸ் ஆர் ஷிஃப்டிங் ஃப்ரம் டிரான்சாக்ஷன் திங்கிங் டு ரிலேஷன்ஷிப் பில்டிங் and also focusing on lifelong customers. என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரியான மார்க்கெட்டர்ஸ் வந்து எதற்காக இந்த மாதிரியான டிரான்சாக்ஷன்ஸ்லாம் வந்து திங்க் பண்ணுறாங்க, இந்த வேர்ல்டு வைடு இன்டர்நேஷ்னலி என்ன பண்ணணும், நம்ம ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட்லாம் நம்ம எதுக்கு கொண்டுட்டு வர்றாங்கன்னா, லைஃப் லாங் கஸ்டமர்ஸை க்ரியேட் பண்ணணும், அவங்கள ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரியான நவீன போக்கு, அதாவது இந்த ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் இன் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற வகையில் நிறைய டெவலப்மெண்ட்ஸோட, நிறைய இந்த மாதிரியான லிபரலைசேஷன் கான்செப்டோட, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிஸோட என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரியான லைஃப் லாங் கஸ்டமர்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் வந்து வேர்ல்டு வைடு செய்யணும், நிறைய ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விதத்தில் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரியான மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ மார்க்கெட்டர் has given more emphasis on the nation, offer more for less,
and adapt different strategies to satisfy the consumers என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து என்ன பண்ணுறாங்க, நம்மளுடைய மார்க்கெட்டர்ஸ் வந்து நம்மளுடைய பப்ளிக்ஸுக்காக அண்ட் நிறைய அவங்களுடைய எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஆகட்டும், அந்த நாடு தழுவிய இன்டர்நேஷ்னலி இருக்கக்கூடிய அந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து க்ரோத் பண்ணுறதுக்காகட்டும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எதற்காக இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து அடாப்ட் பண்ணிவிட்டு நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாட்டிஸ்ஃபை த கன்சியூமர்ஸ். என்ன பண்ணணும், அந்த கன்சியூமர்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ அவங்களுடைய அந்த ப்ராடக்ட் அந்த கம்பெனி ப்ராடக்டினுடைய கன்சியூமர்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஆர்டி இருக்கு இல்லையா, ஜிஆர்டி கீ இருக்குது பாருங்கள். ஸோ கீலாம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா உலக அளவில் நிறைய கண்ட்ரீஸில் வந்து என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அந்த பிஸ்னஸ் வந்து என்ன இருக்குது, நிறைய இன்டர்நேஷ்னலி என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க செஞ்சிட்ருக்காங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய எல்லா விதமான கஸ்டமர்ஸையும் அவங்க என்ன பண்ணுறாங்க, சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்க. இட் இஸ் பாசிபிள் டு கேரி அவுட் ஆல் த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் ஓவர் த எலக்ட்ரானிக் நெட்வொர்க். இது எதன் மூலியமாக அது வந்து சாத்தியமாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்னொரு விதத்தில் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் நெட்வொர்க் மூலிமா நம்ம பண்ண முடியுது, நம்மளால் ஈஸியாக அந்த பிஸ்னஸை இன்டர்நேஷ்னலி பண்ண முடியுது. தென் ப்ரைமர்லி த்ரூ த இன்டர்நெட். என்ன பண்ணுறோம், முதல்ல நம்ம எது மூலியமாக நம்ம பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த இன்டர்நெட் அப்படிங்கிறது மூலிமா, அதாவது இணையதளம்ங்கிறது மூலியமாக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி பிஸ்னஸை வந்து நம்ம செய்கிறோம். ஸோ எலக்ட்ரானிக் நெட்வொர்க் மூலிமா த நம்பர் ஆஃப் இன்டர்நெட் யூசர்ஸ் இஸ் இன்க்ரீஸிங் வெரி ரேப்பிட்லி. இப்போதைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, நவீன காலத்தில் நிறைய இன்டர்நெட் யூசர்ஸ் இருக்கிறாங்க. சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு என்ன பண்ணுறாங்க, ஈஸியாக அந்த இன்டர்நெட் சர்வீஸை யூஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையான குட்ஸை அதில் ஆர்டர் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க, பை பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதை நல்லபடியாக யூஸ் பண்ணுறாங்க. தென் இன்க்ரீஸிங் வெரி ரேபிட்லி, ரொம்ப அதிகப்படியான இன்டர்நெட் யூசர்ஸ் வந்து நம்ம இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறாங்க. தே யூஸ் அ வெரைட்டி ஆஃப் டூல்ஸ் லைக் கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப்ஸ், டேப்லெட் and smart or Android phones devices to access different websites. என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் வெப்சைட்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ இதற்காக இந்த பொருட்களை வந்து பர்ச்சேஸ் பண்ணணும், பை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு, ஆர்டர் பண்ணி பை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் எதன் மூலியமாக அந்த வெப்சைட்ஸை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறாங்க, எதன் மூலியமாலாம் இந்த மாதிரி த்ரூ கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப்ஸ், டேப்லெட் அண்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அண்ட் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் அந்த மாதிரியான டிவைசஸ் மூலியமாக என்ன பண்ணுறாங்க, அந்த வெப்சைட்ஸை ஆக்சஸ் பண்ணி அதன் மூலியமாக அந்த குட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஆர்டர் பண்ணி அதை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ பிசைட்ஸ் த சோசியல் மீடியா நெட்வொர்க் have opened new avenues of interacting with customers. என்ன பண்ணுறாங்க, இது மட்டும் இல்லாமல் அது தவிர்த்து நிறைய சோசியல் மீடியாஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அதனுடைய நெட்வொர்க்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எதற்காகனா, நியூ அவென்யூஸ் ஆஃப் இன்ட்ராக்டிங் வித் கஸ்டமர்ஸ். ஸோ கஸ்டமர்ஸோட நிறைய வந்து என்ன பண்ண இன்ட்ராக்ட் பண்ணி அதன் மூலியமாக நிறைய வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய நெட்வொர்க்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் காமர்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் காமர்ஸ், அதை நம்ம ஷார்ட் ஃபார்மில் காமர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த காமர்ஸ் மூலியமாக எப்படி வந்து நம்ம வந்து குட்ஸ் வந்து பை பண்ணுறோம், ஸோ இது என்ன மாதிரியான சர்வீஸ் அப்படிங்கிறதுலாம் நம்ம கீழே பார்க்கலாம். இட் இஸ் வெல் நோன் தட் பிஸ்னஸ் இஸ் அ பிரான்ச் ஆஃப் காமர்ஸ். என்ன பண்ணுறோம், இது வந்து ஒரு வணிகத்தினுடைய ஒரு பிரான்ச் தான். ஸோ இப்போ வணிகத்தினுடைய ஒரு பகுதி தான் என்னது, இந்த வியாபாரம் அப்படிங்கிறது. காமர்ஸ் அப்படிங்கிறது என்னது, it is well known that business is a branch of commerce. என்ன சொல்கிறாங்க, இது ஒரு வணிகத்தினுடைய ஒரு பகுதி தான் எது, இந்த வியாபாரம் அப்படிங்கிறது. It looks after the distribution aspect of the business and also is concerned with the exchange of goods and services. என்ன பண்ணுறாங்க, ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸில் என்ன பண்ணுறாங்க, டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பிறகு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த பிஸ்னஸ் வந்து என்ன மாதிரியான கன்சர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ என்ன பண்ணுறாங்க, இந்த டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மூலியமாக என்ன பண்ண முடியும், இந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். சரியா, இஃப் all activities which directly or indirectly facilitate the exchange of goods done through internet and other online environment is known as electronic commerce, EC, or simply as e-commerce. என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி எலக்ட்ரானிக் காமர்ஸ்ன்னு சொல்லலாம், அதை என்ன பண்ணலாம், ஷார்ட் ஃபார்மில் காமர்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டைரெக்டாவோ அல்லது இன்டைரக்டாவோ, சரியா, ஸோ இதில் இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் வந்து எப்படி வந்து நம்ம செய்கிறோம், இந்த குட்ஸ் வந்து பை பண்ணுறோம், ஆர்டர் பண்ணுறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டைரெக்டாகவும் செய்கிறாங்க, இன்டைரக்டாகவும் செய்கிறாங்க. டைரெக்டாக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கடைக்கு போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், டெபிட் கார்டு இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த டெபிட் கார்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், கேஷ்லெஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இது என்னது, எலக்ட்ரானிக் டிவைஸ் மூலியமாக நம்ம என்ன பண்ணுறோம், அந்த குட்ஸை பை பண்ணுறோம். இது டைரெக்டாக நடக்கக்கூடியது. அதுவே இன்டைரக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
ஸோ த்ரூ பேங்க் டிரான்சாக்ஷன் மூலிமா பேங்க் அக்கௌண்ட்லேருந்து டேரெக்டாக நம்ம மணியை வந்து நம்ம அவங்களுக்கு பே பண்ணிவிட்டு ஒரு குட்ஸை ஆர்டர் பண்ணி அந்த குட்ஸை நம்ம என்ன பண்ணுறோம் நமக்கு வீட்டுக்கே வரவழைச்சு டோர் ஸ்டெப்ஸில் நம்ம அந்த பொருளை வாங்கிக்கிறோம். ஸோ இப்படி நடக்கக்கூடிய அந்த ஒரு டிரான்சாக்ஷன் பேர் என்ன சொல்லுவோம் இன்டைரக்ட் டிரான்சாக்ஷன் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து என்ன பண்ணுறோம் குட்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம் குட்ஸ் அண்ட் சர்வீசஸை and done through internet. இது மூலியமா பண்ணிக்கிறோம் இன்டர்நெட் மூலியமாகவும் பண்ணிக்கிறோம் அண்ட் அதர் ஆன்லைன் என்விரான்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆன்லைன் என்விரான்மெண்ட்ஸில் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. அதன் மூலியமாக என்ன பண்ணிக்கிறோம் நம்ம அந்த குட்ஸ் ஆர்டர் பண்ணி நமக்கு தேவையான குட்ஸ் ஆர்டர் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கான நவீன காலப்போக்கு இப்போதைக்கு வந்துருச்சு. இட் இஸ் நோன் அஸ் எலக்ட்ரானிக் காமர்ஸ் ஈஸி ஆர் சிம்பிளி அஸ் இ-காமர்ஸ்னு சொல்லுவோம். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா இ-பிஸ்னஸ். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இ-பிஸ்னஸ்ன்னு சொல்லலாம். மின் தொழில் அல்லது மின்னணு தொழில் அப்படின்னு சொல்லுவாங்க. The regular production or purchase and sale of goods undertaken with an objective of earning profit and acquiring wealth through the satisfaction of human wants is known as business. ஸோ என்ன பண்ணுறாங்க ரெகுலர் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க ஒரு குட்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க ரெகுலர் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அதை அல்லது பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அல்லது சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ undertaken with an objective of earning profit. இது எல்லாமே செய்கிறதுக்கு இந்த மாதிரியான ப்ராசஸ்லாம் ஏன் செய்கிறாங்க ரெகுலர் ப்ரொடக்ஷன் ஏன் செய்கிறாங்க ரெகுலராக ஏன் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க ஏன் சேல்ஸ் பண்ணுறாங்க அந்த குட்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னால் எதற்காக செய்வாங்க மோஸ்ட் ப்ராபப்லி நமக்கு தெரியும் ஏர்னிங் ப்ராஃபிட் சரியா. ஸோ அதனுடைய நோக்கம் என்ன ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரியான ப்ராசஸ்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அண்ட் acquiring wealth through the satisfaction of human wants is known as business. ஸோ ஹியூமன் வாண்ட்ஸை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக செய்யக்கூடிய அந்த நடவடிக்கைகளுக்கு தான் என்ன சொல்கிறோம் எதன் மூலியமாக செய்கிறோம் அந்த பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் மூலிமா ஹியூமன் வாண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம். அதன் மூலியமாக நம்ம வெல்த்தை சம்பாதிக்கிறோம் அதாவது செல்வத்தை சம்பாதிக்கிறோம் இல்லையா. ஸோ இப்போ அதுதான் என்ன சொல்லுவோம் ஏர்ன் ப்ராஃபிட்னு சொல்கிறோம். தென் எலக்ட்ரானிக் பிஸ்னஸ் அதாவது இ-பிஸ்னஸ்ன்னு சொல்லுவோம். வயா வெப் இன்டர்நெட் intranet and extranet or some combination thereof to conduct business. ஸோ இந்த மாதிரி எதன் மூலியமாக வேணாலும் நம்ம என்ன பண்ண முடியும் இந்த இ-பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால் செய்ய முடியும். ஸோ வெப் மூலிமா இன்டர்நெட் மூலிமா இன்ட்ராநெட் மூலிமா அண்ட் எக்ஸ்ட்ராநெட்ஸ் மூலிமா என்ன பண்ண முடியும் இந்த மாதிரியான இ-பிஸ்னஸை நம்ம செய்யலாம். ஆர் சம் காம்பினேஷன் தேர்ஆஃப் டு கண்டக்ட் பிஸ்னஸ் என்ன பண்ணலாம் இந்த மாதிரியான பிஸ்னஸ் நம்ம இந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ் மூலியமாக நான் செய்ய முடியும். இன் சிம்பிள் வேர்ட்ஸ் இஃப் ஆல் த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் கேரிட் அவுட் த்ரூ இன்டர்நெட் அண்ட் அதர் ஆன்லைன் டூல்ஸ் என்ன பண்ணலாம் இந்த மாதிரியான பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் மூலியமாக பண்ணலாம் அல்லது இன்னும் மற்ற விதமான ஆன்லைன் டூல்ஸ் நிறைய இருக்குது நம்மிடையே. ஸோ அதன் மூலியமாக என்ன பண்ண முடியும் செய்ய முடியும். இஸ் கால்ட் இ-பிஸ்னஸ். ஸோ என்ன பண்ணுறோம் இந்த மாதிரியான மீடியம் மூலியமாக அதாவது இன்டர்நெட் மூலியமாக அல்லது அதர் ஆன்லைன் டூல்ஸ் மூலியமாக நம்ம செய்யக்கூடிய அந்த பிஸ்னஸ்க்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா இ-பிஸ்னஸ். ஸோ இது ஒன் வேர்டில் கேட்குறதுக்கு இது வாய்ப்பு இருக்குது, இது அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்த்தீங்கன்னா இ-காமர்ஸ் விசஸ் இ-பிஸ்னஸ். ஸோ இது ரெண்டுக்கு இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்சஸை நம்ம பார்க்க போகிறோம். E-commerce simply refers to the buying and selling of products and services through online. But e-business என்ன பண்ணுறோம் e-commerce அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணுறோம் buying and selling products and services through online. ஸோ ஆன்லைன் மூலியமாக நம்ம ஒரு பொருளை வாங்கவோ விற்கவோ செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அது இ-காமர்ஸ் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக நம்ம ரெஃபர் பண்ணலாம். அதுவே இ-பிஸ்னஸ் அப்படிங்கிறது என்ன கோஸ் அ வே பியாண்ட் த சிம்பிள் பையிங் அண்ட் செல்லிங். ஸோ இப்போ என்ன இருக்குது இந்த மாதிரியான இ-பிஸ்னஸ் அப்படிங்கிறது வே பியாண்ட் த சிம்பிள் பையிங் அண்ட் செல்லிங். நார்மலாக நம்ம என்ன பண்ணுறோம் பையிங் அண்ட் செல்லிங் ஆக்டிவிட்டீஸ் நம்ம நார்மலாக பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதான் நம்ம என்ன சொல்லுவோம் இ-பிஸ்னஸ்ன்னு சொல்லுவோம். ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அண்ட் மச் வைடர் ரேஞ்ச் ஆஃப் பிஸ்னஸ். அது மட்டும் இல்லாமல் அது தொடர்புடைய நிறைய ஆக்டிவிட்டீஸை சேர்ந்து தான் இது இந்த இ-பிஸ்னஸ் அப்படிங்கிறது. நார்மலாக நம்ம ஒரு குட்ஸை பையிங் அண்ட் செல்லிங் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம், அதோடு சேர்ந்து அந்த என்ன பண்ணுறோம் மச் வைடர் ரேஞ்ச் ஆஃப் பிஸ்னஸ் ப்ராசஸஸ். ஸோ அதிகப்படியான அந்த தொழிலுக்கு தேவையான நிறைய ப்ராசஸஸ் சேர்த்து இதோட செய்கிறோம். சச் அஸ் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி அதை நம்ம என்ன பண்ணுறோம் எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெங்கெல்லாம் என்ன பண்ணுறோம் அந்த அளிப்பு அதாவது சப்ளை. ஸோ அந்த சப்ளை செய்யக்கூடிய அந்த வேலையை செய்கிறோம் இல்லையா. தென் எலக்ட்ரானிக் ஆர்டர் ப்ராசஸிங். ஸோ இதெல்லாமே சேர்ந்து தான் எது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா இ-பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ எலக்ட்ரானிக் ஆர்டர் ப்ராசஸிங் அண்ட் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். ஸோ கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்டும் இன்க்ளூட் ஆனது தான் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இ-பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். தென் இ-காமர்ஸ் அண்ட் இ-பிஸ்னஸ் இஸ் யூஸ்ட் interchangeably in its broader meaning just as
காமர்ஸ் அண்ட் பிஸ்னஸ். ஸோ என்ன பண்ணுறாங்க, எப்படி காமர்ஸ் அண்ட் பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒரு மாதிரியான ஒரு சேம் மீனிங்கோட வருமோ அதே மாதிரி தான் காமர்ஸ் அண்ட் பிஸ்னஸ் அப்படிங்கிறதும் ரெண்டுமே வந்து ஒரே மாதிரியான ஒரு அர்த்தத்தை தரக்கூடியது தான். ஸோ சின்ன எக்ஸாம்பிள்ஸ், சின்ன டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆன்லைன் மூலியமாக செல்லிங் அண்ட் பையிங் ஆக்டிவிட்டிஸ் செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் இது இந்த காமர்ஸ் அப்படிங்கிறது. இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது என்னன்னா நிறைய அதே மாதிரி தான் இதுவும், பட் அது தொடர்ந்து நிறைய ரிலேட்டிவ் ப்ராசஸ் வந்து இதில் சேர்ந்து நடக்கும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். சரியா? ஸோ மோர் ஆர் லெஸ் சேம் திங் தான் இது இந்த காமர்ஸும் பிஸ்னஸும் அப்படிங்கிறதும். தென் மார்க்கெட்டிங். அடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் அப்படிங்கிற விஷயம். மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது என்னென்னா மின்னணு சந்தையிடுகை அப்படிங்கிறது தான் மார்க்கெட்டிங் சொல்லுவோம். எலக்ட்ரானிக் மார்க்கெட்டிங் ஆர் மார்க்கெட்டிங். ஸோ எப்படி வேணாலும் என்ன பண்ணலாம், இதை நம்ம கால் பண்ணலாம். ஸோ எலக்ட்ரானிக் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஷார்ட் ஃபார்ம் தான் மார்க்கெட்டிங் சொல்கிறோம். இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் ஆஃப் ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் ஓவர் இன்டர்நெட் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் நெட்வொர்க்ஸ். என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி எலக்ட்ரானிக் மார்க்கெட்டிங்கை அல்லது மார்க்கெட்டிங்கை எப்படி வந்து செய்கிறாங்க, இதனுடைய ப்ராசஸ் வந்து எப்படி இருக்குது இந்த மார்க்கெட்டிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஓவர் இன்டர்நெட். என்ன பண்ணுறாங்க, இதனுடைய ப்ராடக்ட் ஆகட்டும் அதனுடைய சர்வீசஸ் ஆகட்டும் எதன் மூலியமாக நம்ம கெட் பண்ணுறோம்னா இன்டர்நெட் மூலியமாக அல்லது டெலிகம்யூனிகேஷன் மூலியமாக. ஸோ ஒரு டெலிகம்யூனிகேஷன்ஸ் நம்ம நார்மலாக பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் இது எல்லாமே. இன் சிம்பிள் டேர்ம்ஸ் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் டெக்னிக்ஸ், அது மட்டும் இல்லாமல் இதோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆகட்டும் டெக்னிக்ஸ் ஆகட்டும் விச் ஆர் யூட்டிலைஸ் த access target customers through online mode or refer to marketing. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஆன்லைன் மோடில் நம்ம என்ன பண்ணுறோம், இதில் இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆர்டர் பண்ணி நம்ம வாங்க வைக்கிறது மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம என்ன பண்ணுறோம், இதில் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸாக நிறைய டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரியான ஆன்லைன் மோடில் நம்ம நிறைய இந்த மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சுட்ருக்கோம். மார்க்கெட்டிங் இன்க்ளூட்ஸ் யூஸ் ஆஃப் இன்டர்நெட். எதன் மூலியமாக பண்ணுறோம், இந்த மார்க்கெட்டிங் வந்து இன்டர்நெட் மூலியமாக ஃபார் ஆல் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் அட்வர்டைசிங். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்டர்நெட் மூலியமாக அட்வர்டைசிங் பண்ணுறோம். தென் அதே மாதிரி ப்ரொமோஷன் பண்ணுறோம். ஸோ ஒரு பொருளை பற்றின ஒரு விளம்பரம் செய்கிறதாகட்டும் அல்லது அந்த பொருளுடைய விற்பனையை அதிகப்படுத்துறதுல ஆக வேண்டிய அந்த ஆக்டிவிட்டீஸ் ஆகட்டும், தென் அதை பப்ளிசிட்டி பண்ணுறதாகட்டும், தென் சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ எப்படிலாம் வந்து நம்ம அந்த பொருளை வந்து பகிர்ந்தளிக்கிறோம், எல்லா இடங்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படிங்கிற விஷயங்களாகட்டும். தென் மார்க்கெட்டிங் ரிசர்ச் டு ஃபைண்ட் அவுட் கஸ்டமர்ஸ் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் அந்த பொருளுக்கான தேவை எப்படி இருக்குது, ஸோ அவங்களுடைய கஸ்டமர்ஸினுடைய வாண்ட்ஸ் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் வந்து எந்தெந்த மாதிரியான பொருட்களுக்கு அதிகப்படியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை என்ன பண்ண முடியும், இந்த மார்க்கெட்டிங் மூலிமா நான் தெரிஞ்சுக்க முடியும். தென் எலக்ட்ரானிக் மார்க்கெட்டிங் இஸ் interchangeably used to mean online marketing. ஸோ ஆன்லைன் மார்க்கெட்டிங் மாதிரி தான் இந்த எலக்ட்ரானிக் மார்க்கெட்டிங்கும். ஸோ இதுவும் சேம் ஒரே மாதிரியான ஒரு வேலை தான். ஸோ வெப் மார்க்கெட்டிங், இன்டர்நெட் மார்க்கெட்டிங் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ இந்த மாதிரி நிறைய விதத்தில் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி நிறைய ஒரு மார்க்கெட்டிங்கை கால் பண்ணுறாங்க. ஸோ வெப் மார்க்கெட்டிங், இன்டர்நெட் மார்க்கெட்டிங் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ இதுவும் ஒன் வேர்டில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, இதை நோட் பண்ணி அடுத்தடுத்து பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்ததாக மார்க்கெட்டிங் அதனுடைய டெஃபினேஷன் கொடுத்துருக்குறாங்க. அக்கார்டிங் டு ஜூடிஸ் ட்ராஸ், marketing refers to application of broad range of information technology for creating more customers value through more effective segmentation, targeting, differentiation and positioning strategies, planning more efficiently and executing the conception, distribution, promotion and pricing of goods and services and ideas, and creating exchange that satisfy individual consumer and organization consumers objectives. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் இது மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிஸினுடைய யூசேஜ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் இந்த மார்க்கெட்டிங் அப்படிங்கிற விஷயத்தில். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஆஃப் ப்ராட் ரேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜினுடைய அப்ளிகேஷன் வந்து எந்த அளவுக்கு பேரளவில் நம்ம பெருகி இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம கிரியேட்டிவ் மோர் கஸ்டமர் வேல்யூஸ். ஸோ கஸ்டமர்ஸினுடைய மதிப்பு நம்ம தெரிஞ்சு என்ன பண்ணுறோம், நிறைய இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையான அளவுக்கு எந்தெந்த மாதிரியான குட்ஸை விரும்புகிறாங்க, எந்ததுக்கெல்லாம் அவங்களுடைய லைக் எப்படி இருக்குது, அவங்களுடைய வாண்ட்ஸ் எப்படி இருக்குது, நீட்ஸ் எப்படி இருக்குங்கிறது எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுட்டு அதற்கான நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ப்ரொடக்ஷன் நம்ம அப்படி க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அந்த பொருளை நம்ம உற்பத்தி பண்ணி சேல்ஸுக்கும் கொண்டு வர்றோம். ஸோ அதற்கடையில் நிறைய மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ் நம்ம செஞ்சிட்ருக்கோம் இல்லையா. ஸோ more effective segmentation, targeting, differentiation
and positioning strategies, பிளானிங் மோர் எஃபிஷியன்ட்லி. ஸோ மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அதை உற்பத்தி பண்ணுறதுக்கு தேவையான ஸ்ட்ராட்டஜிஸ் ஆகட்டும், அதனுடைய பிளானிங் ஆகட்டும், ஸோ எந்தெந்த விதத்தில் நம்ம எவ்வளோ வந்து டார்கெட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களாகட்டும், ஸோ நிறைய டிஃப்ரென்ஷியேஷன், எதெல்லாம் வேறுபடுத்தப்பட்ட ஒரு பொருள் இருக்க அப்படின்னா சேம் டைப் ஆஃப் குட்ஸ் வந்து நிறைய வந்து மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ அதில் நம்ம குட்ஸ் வந்து எந்த மாதிரியான ஒரு தனித்தன்மை உள்ள குட்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து என்ன பண்ணுறோம், நம்ம அசம்ஷன் பண்ணி அது தகுந்த மாதிரியான குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் நம்ம கொடுக்குறோம். தென் ப்ரமோஷன் அண்ட் ப்ரைஸிங் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அண்ட் ஐடியாஸ். அது மட்டும் இல்லாமல் அந்த குட்ஸை பற்றின அது டிஸ்ட்ரிபியூஷன் ஆகட்டும், அந்த குட்ஸை எப்படிலாம் வந்து சேல்ஸ் ப்ரமோஷனுக்கு உட்படுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்களாகட்டும். தென் அதனுடைய என்னென்ன மாதிரியான ஐடியாஸ், அதுக்கு என்னென்ன மாதிரியான ஐடியாஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதாகட்டும். அண்ட் கிரியேட்டிங் எக்ஸ்சேஞ்சஸ் தட் சாட்டிஸ்ஃபை இண்டிவிஜுவல் கன்சியூமர்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன் கன்சியூமர்ஸ் அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ இண்டிவிஜுவல் கன்சியூமர்ஸினுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்கிறதுக்காகட்டும், அல்லது ஒரு நிறுவனத்தினுடைய கஸ்டமர்ஸ், மொத்த நிறுவனத்தினுடைய கஸ்டமர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்காகட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை என்ன பண்ண முடியும், இந்த மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது மூலிமா நம்ம அதனுடைய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிஸை அப்ளை பண்ணி அதன் மூலிமா நம்ம நிறைய வந்து என்ன பண்ணுறோம், ஃபோக்கஸ் பண்ணி நிறைய தெரிஞ்சுட்டு அதை நம்ம செயல்படுத்துகிறோம். தென் மார்க்கெட்டிங் இஸ் அச்சீவிங் மார்க்கெட்டிங் ஆப்ஜெக்டிவ்ஸ். மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, மார்க்கெட்டிங் ஆப்ஜெக்டிவை அச்சீவ் பண்ணுறதுக்காக நம்ம நிறைய விஷயங்களை செய்கிறோம் த்ரூ யூஸ் ஆஃப் டிஜிட்டல் டெக்னாலஜிஸ். இப்போ இருக்கக்கூடிய டிஜிட்டல் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸை நம்ம என்ன பண்ணுறோம், அவங்களுடைய நோக்கத்தை அச்சீவ் பண்ணுறோம். லைக் இன்டர்நெட், எதன் மூலியமாலாம், இன்டர்நெட் மூலிமா, அண்ட் வேர்ல்ட் வைட் வெப் அப்படிங்கிறது மூலிமா, இமெயில் மூலிமா, வயர்லெஸ் மீடியா மூலிமா, அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் டிஜிட்டல் கஸ்டமர்ஸ் அதன் மூலிமா, டேட்டா அண்ட் எலக்ட்ரானிக் கஸ்டமர்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ECRM இதன் மூலிமா. ஸோ இந்த மாதிரி நிறைய என்ன பண்ணுறோம், மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸை நம்ம செய்கிறோம். எதற்காக, இந்த மார்க்கெட்டிங் ஆப்ஜெக்டிவ்ஸை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த மாதிரியான நிறைய டெக்னாலஜி, டிஜிட்டல் டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மார்க்கெட்டிங்கை நம்ம செய்கிறோம். சரியா? தென் இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என்னோட நம்பருக்கு கால் பண்ணி கிளியர் பண்ணிக்கோங்க. அன்டில் தென் பாய் ஸ்டூடெண்ட்ஸ்.